Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது பாத்தீங்க அப்படினா ரெசிபி வீடியோ எதுவும் கிடையாது. என்னோட fridge organization வீடியோ தான் பார்க்க போறீங்க. நான் வந்து kitchen organization வீடியோ போடுறப்பே கடைசி பார்ட்டா வந்து என்னோட fridge organization போடுறேன் அப்படினு சொல்லியிருந்தேன். அப்போ வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ போடுறேன் நான். இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்க நீங்க வந்து kitchen அதே மாதிரி என்னோட pantry organization பார்க்கல அப்படினா அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட்ல பின் பண்ணியும் வச்சிருக்கேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஃப்ரிட்ஜில் என்னென்ன சாமான்கள் எப்படி வச்சிருக்கேங்கிறத பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரிட்ஜ் வந்து வேர்ல்பூல் பிராண்டு. அதே மாதிரி 4 டோர் உள்ள ஃப்ரிட்ஜ் தான் வந்து என்னோடது. இதில் வந்து கீழே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீசராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். மேலே ரெண்டும் பார்த்தீங்கன்னா மற்ற சாமான்கள் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து நம்ம என்னென்ன சாமான்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர்ட் வாட்டர் வர ப்ரொவிஷன் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ் க்யூப்ஸ் வரும், ரெண்டாவதுல தண்ணி வரும். இது வந்து ஃபில்டர் வாட்டர் தான். நம்ம தண்ணி யூஸ் பண்ணுறதை பொறுத்து 1 மந்த்ஸ்க்கோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து இல்லாமலேயும் ஃப்ரிட்ஜ் இருக்குது, அது நம்மளோட ஆப்ஷன் தான். இது இருக்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம், இல்லை இல்லாத மாதிரியும் எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி வந்து நான் பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ணாத மாதிரி தான் எல்லா பாக்ஸஸும் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம மேல் ஷெல்ஃபில் வந்து பார்த்துடலாம். உள்ளே திறந்தோடனே இதில் தான் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி சாமான்கள் வச்சுருப்பேன். நான் வெளியில் வந்து சொன்னேன் இல்லையா ஐஸ் க்யூப்ஸ்லாம் வரும்னு சொல்லி, இதுதான் வந்து ஐஸ் மேக்கரு. அதனால் இந்த ஐஸ் மேக்கர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே நல்லா சில்லுன்னு இருக்கும், சீக்கிரமாக வீணாக போகாது. அதே மாதிரி இந்த ஐஸ் மேக்கருக்கு கீழே வைக்கிறதும் ரொம்ப சீக்கிரமாக வீணாக போகாது. அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்பயாவது ஃபிஷ்ஷஸ்லாம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன்னா இதுக்கு கீழே தான் வச்சுருப்பேன் நான். இங்கே ஃபஸ்ட்டு ஷெல்ஃப் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சீசஸ் வச்சுருக்கேன், நிறைய வெரைட்டி சீசஸ்ஸு. பசங்களுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டில் ஸ்க்ராம்பிள் எக்கு அது மாதிரி கெசடியெல்லாம் பண்ணுறப்ப சீஸ் போட்டு கொடுப்பேன். அதனால் சீசஸ்லாம் இங்கே வச்சுருக்கிறேன். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 24 முட்டை வைக்கிற மாதிரி பாக்ஸ் வாங்கியிருந்தேன். வாங்கி இதுலேயே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம எடுத்துக்கொள்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வாழை இலை, நம்ம சேனலுக்காக வாழை இலை வாங்குவேன் இல்லையா, கீழே எங்கேயா வச்சோம் அப்படின்னா பசங்க எடுக்கிறப்ப சீக்கிரமாக கிழிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக பேக்கெட் போட்டு மேலேயே வச்சுருக்கிறேன் நான். ரெண்டாவது ஷெல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி எல்லாமே பழ வகைகள் தான் இருக்கும். பழங்கள் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தோடனே நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டவலில் வச்சு கொஞ்சம் தண்ணியெல்லாம் உணர்ந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி பாக்ஸஸில் போட்டு வச்சுக்குவேன். ஏன்னா பசங்க வந்து நிறைய பழங்கள் சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில். ஸோ வேணுங்கிறப்ப நம்ம வெளியில் வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் சில்னஸ் போனதுக்கப்புறம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து ஸ்ட்ராபெரி, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளூபெரி இந்த மாதிரியில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஷ்யூ போட்டு வச்சுருப்பேன். ஸோ அந்த தண்ணி எதாவது பட்டு ஃபங்கஸ் பாகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி செப்பரேட்டர் பாக்ஸ் வந்து இப்போலாம் கடைகளில் கிடைக்கிது. அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிற மாதிரி வச்சுருக்கேன். உள்ளே வந்து கிவி, ஆப்பிள், அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அவக்காடோலாம் வச்சுருக்கிறேன் நான். இதில் 2 ஷெல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லெமன் வச்சுருப்பேன். லெமன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைக்கிறனால உங்களுக்கு அந்த ஒடார் ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வாடை வந்து அடிக்காது ஃப்ரிட்ஜில், அதுக்காக வச்சுருக்கோம். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டின்னர் ரோல்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு வாங்குவேன் அப்படின்னா நம்ம வந்து பாவ் பாஜி பண்ணுறதுக்கு, வடை பாவ் பண்ணுறதுக்குலாம் இந்த ப்ரெட்டு நல்லாயிருக்கும், அதனால் இது வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் ப்ரெட்டு இதிலே வச்சுருக்கேன் நான். இந்த ஷெல்ஃபுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 ட்ராவர் இருக்கும். இந்த ட்ராவர் வந்து நீங்கள் மேலேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை கீழேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்டபிள் மாடல் தான் இங்கே. இந்த ஃபஸ்ட்டு ட்ராவரில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டர் வந்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து இப்போ நமக்கு தீபாவளிலாம் வருது இல்லையா, அதனால் ஃப்ரெஷ்ஷாக கோவா, பன்னீர் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன். குலோப் ஜாமுன்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் குல்கந்து, அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டிலாம் இதில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தாவுக்கு போகிற சீஸஸும் இந்த மாதிரி பேக்கெட்டில் போட்டு வச்சுருக்கிறேன். இதுக்கு அடுத்த ட்ராவரில் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி எல்லாம் வச்சுருக்கிறேன். தக்காளி வெளியில் வச்சாலே நல்லாயிருக்கும், பட் வெயில் காலத்தில் நிறைய வாங்கி வைக்கிறோம் அப்படிங்கிறனால சீக்கிரம் வீணாகிடுது அப்படிங்கிறனா கழுவி இதிலே வச்சிடும் அப்படிங்கிறப்ப வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம்னு இந்த ட்ராவரில் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஷெல்ஃபில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைனர் வச்சுருப்பேன். ஏன்னா வந்து இதில் தான் வந்து லெஃப்ட் ஓவர் ஃபுட்டு, தயிர், மாவெல்லாம் வைக்கிறப்ப நம்ம பாத்திரத்தை எடுக்கிறப்ப இந்த கண்ணாடி வந்து ஸ்க்ராட்ச் ஆகிடும் இல்லையா, இது வந்து கண்ணாடி, அதுக்காக இந்த மாதிரி லைனர் போட்டு வச்சுருக்கிறேன். கீழே இருக்கிறது வந்து மாவு, அந்த மாதிரி டப்பா 2 டப்பா வச்சுருப்பேன். மாவு அரைச்சோன்னே பார்த்தீங்கன்னா மாவு பொங்குனதுக்கப்புறமா 2 டப்பாவை பிரித்து வச்சுட்டு அந்த டப்பாவை வந்து தீந்து போனதுக்கப்புறம் தான் இன்னொரு டப்பாவை எடுப்பேன். அதனால் உள்ளே இருக்குது. ஒரு இதில் வந்து தயிர் இந்த மாதிரி கண்ணாடி டப்பாவில் வச்சுருக்கிறேன். அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்னி வெரைட்டிஸ்லாம் இருக்குது.
இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெச்சப் பாட்டில் நான் பெருசாக வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த தடவை, அதனால் அதுக்குள்ளே வச்சுருக்கிறேன். அப்புறம் ½ அண்ட் ½ மில்க்கு, ஃப்ரெஷ் க்ரீமு, பசங்களோட ஜூஸஸ்லாம் இந்த பாக்ஸில் இருக்குது. அவ்வளோதான். இப்போ இந்த டோரில் ஷெல்ஃபில் என்னென்ன வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் ரேக்கில் இருக்கிறது எல்லாமே வந்து சாஸஸ், அதே மாதிரி நமக்கு வந்து இந்த ரேஞ்ச், இந்த ட்ரெஸ்ஸிங் சொல்லுவாங்களே, சாலட் ட்ரெஸ்ஸிங் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறேன். பாஸ்தா சாஸு, மஸ்டர்டு அந்த மாதிரி வச்சுருக்கேன் மேல் ஷெல்ஃபில். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஏற்கனவே நான் போட்டிருந்தேன் இல்லையா, இஞ்சி பூண்டு விழுது, அதே மாதிரி புளி பேஸ்ட்டு, வெள்ளத்தில் வந்து பாகு செஞ்சு வச்சுக்கிறதெல்லாம் இந்த இதில் ஒரே மாதிரி பாட்டிலில் வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து நான் பல்காக நிறையா வாங்கிட்டு வந்துடுவோம். அப்போ வந்து என்ன பண்ணுவோன்னா அதை அப்படியே வாங்கிட்டு வந்து ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் இருந்துட்டு நீங்கள் அடுத்த நாள் உரிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து தோல் உரிக்க வந்துடும். அதுக்கப்புறமா அதில் சின்ன பல் பெரிய பல்லுன்னு பிரித்து நான் பாட்டிலில் எடுத்து வச்சுக்குவேன். சின்ன பல்லாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா குழம்புக்கு யூஸ் பண்ணிக்குவேன். பெரிய பல் வந்து இஞ்சி பூண்டு தீர்ந்ததுக்கப்புறமா அரைக்கிறதுக்காக வச்சுருக்கிறேன். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக்கிள்ஸ், இந்த ஊரில் வந்து அந்த குக்கும்பர் பிக்கிள்ஸ் அந்த மாதிரி இருக்கும், அது வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கேனாக வந்து இங்கே பால் விற்கும், அதனால் 2 கேன் வந்து வாங்கிக்கிறது. இந்த டோர் ஷெல்ஃபில் இந்த சைடு இதுதான் வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு சைடு நம்ம டோர் பார்த்துட்டோம் இல்லையா, இன்னொரு சைடு டோரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐஸ் மேக்கர் இருக்கிறனால இந்த இடத்துல இடம் வந்து கம்மியாக தான் இருக்கும், அந்த அளவுக்கு நமக்கு அகலமாக இருக்காது. மேலே வந்து பார்த்திங்கன்னா எலும்புச்சம்பளம் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கிறேன். ஜூஸ் வந்து இந்த மாதிரி ரெடிமேடாக வைக்கும். ஏன்னா நான் சம்டைம்ஸ் நம்ம சாப்பாட்டுக்கு செய்கிறதுக்கு என்கிட்ட இல்லை அப்படின்னா எமர்ஜென்சிக்காக இதை வாங்கி 2 பாட்டில் வச்சுருக்கிறேன். இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் நன்னாரி சர்பத்து எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் ரொம்ப பிடிக்கும், அதனால் ஒரு பாட்டில் வச்சுருக்கிறேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மேப்பிள் சிரப்பு, அப்புறம் வந்து நம்ம பானிபூரிக்கெலாம் யூஸ் பண்ணுற ஸ்வீட் சட்னி அந்த மாதிரி வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இண்டோ சைனீஸ் செய்கிறதுக்கு, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ்லாம் செய்கிறதுக்காக இங்கே வச்சுருக்கேன் சாஸஸ்ஸு. இப்போ மேல் பக்கம் வந்து பார்த்தாச்சு. இப்போ கீழே வந்து ஒரு சின்ன ட்ராவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா காய்கறிகள் தான் வச்சுருக்கிறேன். காய்கறிகளில் இதிலே வந்து கம்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த ட்ராவர்லேயே. இதில் நடுவில் இருக்கிறது எல்லாமே காய்கறிகள். நான் காய்கறிகள் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா நல்லா கழுவுனதுக்கப்புறமா நான் வந்து அப்பயே மெனு போட்டுக்குவேன். இந்த வாரம் இதுக்கு இந்த சைட் டிஷ்னு போட்டதுக்கப்புறமா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேன்னு பிரித்து வச்சுக்குவேன். வாரம் 2 நாள் எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் இருக்கும், வெனஸ்டேவும் சண்டேவும். மித்த 5 நாளைக்கு தேவையான காய்கறிகள் வச்சுக்குவேன். கீரை மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட்டில் போட்டு வச்சுருக்கிறேன், துணியில் வச்சா ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஆகிடும் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி கண்ணாடி பாக்ஸில் ஒரு இதில் வந்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு உணர்ந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை, இந்த பெரிய பாக்ஸில் இதை மாதிரி மின்ட் லீவ்ஸ் வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும் 2 பாக்ஸாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா ஒரு செட்டு வந்து வீணாக போய்டும் அப்படிங்கிறனால 2ஆக பிரித்து வச்சுருக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இஞ்சி பீசஸ்லாம் வச்சுருக்கிறேன். நான் ஏற்கனவே பேஸ்ட் இருக்கிறனால இஞ்சி ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் கொஞ்சமாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சின்ன அந்த மேலே காட்டின மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு இதில் வந்து எலும்புச்சம்பளம் வச்சுருக்கிறேன். நேற்று தான் கடைக்கு போயிட்டு வந்தேன், அப்போ வந்து இஞ்சி வாங்கிட்டு வந்தேன். ஏற்கனவே இஞ்சி இருக்கிறனால இது ஒரு ஜிப்லாக் கவர் போட்டு இங்கேயே வச்சுருக்கேன் நான். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை வீட்டில் முளைச்சது, அதனால் பேக்கெட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து மஷ்ரூம்ஸ், இது வந்து கரெக்டாக இங்கேயே உட்காருதுங்கிறனால இப்படியே வச்சுருக்கேன் நான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி காய்கறிகள் தான் இருக்கும். இந்த கவர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், ஒரு ஷாப்பிங் இதில் ஹாலில் சொல்லியிருந்தேன் இந்த கவர் வந்து வாங்கியிருக்கேன். துணி காட்டன் தான். இதில் காய்கறிகள் வைக்கிறப்போ உங்களுக்கு சீக்கிரம் வந்து வீணாகாது. இப்போ இந்த ட்ராவர் முடிச்சாச்சு இல்லையா, இப்போ வந்து ஃப்ரீசருக்கு என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீசர் வந்து பெரிய சைஸாக தான் இருக்கும் நம்ம ஊரை விட. இதிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ராவர், அதே மாதிரி 2வது ட்ராவர் இருக்கும். கீழே இருக்கல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் அந்த சேனக்கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த யானைக்கால் கிழங்குலாம் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது, ஃப்ரோசனில் தான் கிடைக்கும். அதுவும் தேங்காயும் வாங்கி வச்சுருக்கிறேன். தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக துருவுனது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டப்பாவில் வச்சுருந்தேன். சம்டைம்ஸ் எல்லா தேங்காயும் நல்லா இருக்காது, அதனால் ஃப்ரோசனும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்குவேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்னு, அப்புறம் வந்து நம்ம பலாக்காய் இருக்கு இல்லையா, பலாக்காய் வந்து பிரியாணி செய்கிறதுக்கும், அதே மாதிரி காய் வந்து மட்டன் கிரேவி மாதிரியே இருக்கும், அதுக்கு மாதிரி செய்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். அடுத்து வந்து முருங்கைக்காய், சீசன் அப்போ முருங்கைக்காய் கிடைக்கும், பட் சம்டைம்ஸ் நமக்கு ஏதாவது குழம்புல ஒன்று போட்டால் வாசனையாக இருக்கும், இல்லாத பட்சத்தில் ஃப்ரோசனில் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அப்படியே இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஊர்லேருந்து மசாலா சாமான்கள்லாம் வரும். திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஜானகிராமன்கிற ஒரு கடை வந்து ரொம்ப ஃபேமஸான கடை. நான் சின்ன பிள்ளையிலேருந்து அங்கே வந்து சில மசாலாலாம் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஊர்லேருந்து அனுப்புகிறப்ப அங்கே இருக்கிற எனக்கு பிடிச்ச மசாலா வகைகள் மட்டும் வாங்கி அமுச்சு விட சொல்லுவேன்.
ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன் நான். அடுத்து வந்து மஞ்சள் தூள் வந்து ஊர்லேயே எனக்கு அரைச்சி கொடுத்துடுவாங்க. இங்கே வந்து நான் கடையில் வாங்க மாட்டேன். மஞ்சள் வந்து இங்கே சில கெமிக்கல்ஸ்லாம் கலருக்காக போடுறாங்கங்கிறனால ஊர் வந்து அரைச்சி கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து கரம் மசாலா வாசப்பேருன்னு இந்த மாதிரி ஜிப்லாக்கில் போட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கிங் சோடாவை இந்த மாதிரி பேக்கெட்டில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த புழுங்கின வாடை அடிக்காது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி சம்டைம்ஸ் வச்சோன்னா கீழே கொட்டிடுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஜிப்லாக்கை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயே ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஃபுல்லாக மீட் செக்ஷன். இப்போ வந்து எங்களுக்கு வந்து இங்கே நம்ம ஊர் நெத்திலி மீன் அதே மாதிரி வஜ்ர மீன்லாம் கிடைக்கிது. அது வந்து பேக்கெட்டில் இந்த மாதிரி கிடைக்கிது. ஸோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா எப்போ யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போன்லெஸ் சிக்கன் வந்து இங்கே வந்து 3 பேக்கெட்டாக தான் விற்கும். அதை வந்து ஒன்று யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்சத்தை இந்த மாதிரி பேக்கெட்டில் போட்டு உள்ளே வச்சுருப்பேன். ஏன்னா சண்டே மட்டும்தான் நான்வெஜ் கடைக்கு போய் வாங்க முடியும். மற்ற நாள் வீட்டில் வெனஸ்டே செய்கிறதுக்கு இங்கேருந்து எடுத்துக்குவேன். இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஊர்லேருந்து வாங்கிட்டு வர அந்த ரப்பர் டியூப்ஸ் இருக்குது இல்லையா, நம்மளோட குக்கர் அதெல்லாம் இதில் வச்சா நல்லாயிருக்கும்பாங்க, அதனால் இதில் வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஐஸ் பாக்ஸ்க்கு உள்ளது. அடுத்து வந்து பேஸ்ட்ரீஸ்லாம் வச்சுருக்கேன், பஃப்ஸ்க்கு. அதே மாதிரி ஸ்ப்ரிங் ரோல் பண்ணுற ஷீட்லாம் இங்கே வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். ஃப்ரீசரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இதோட ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஆர்கனைசேஷனில் உங்களுக்கு எந்த பார்ட் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த துணி பை, அதே மாதிரி அந்த கண்ணாடி டப்பா, அதோட ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நான் வந்து எப்படி காய்கறிகளை வாஷ் பண்ணுவேன், எப்படி ஃப்ரிட்ஜை வந்து டீப் க்ளீன் பண்ணுவேன் அப்படிங்கிற எல்லா விஷயமே ஆல்ரெடி வந்து நம்ம வ்ளாக் சேனலில் போட்டிருக்கிறேன். ஸோ அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.